भगवान श्री योगीनाथ की भक्त लोगों की happy New Year to everybody here and those who see, those who are not here. Happy New Year to the whole world. There is a prayer message. ஒரு பிரார்த்தனை பகவான் கிட்ட இந்த நல்ல நேரத்தில் 3 மணி நேரம் பகவானுடைய நம்ம பவர்ஃபுல் நாமத்தை அத்தனை நேரம் சொல்லிப்போம். எவ்வளோ பெரிய சக்தியையும் இந்த இடத்துல உலகம் முழுக்க பரவல் சக்தி, அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற நம்ம பகவான் எப்படி ஸ்மைல் பண்ணுறார் பார்க்கல? Can you see it? How he smile? So happy. Happy because we all sang this now. So it is his smile, it is the welcome smile to the new year. The new year for all of us. இதில் முதல்ல தமிழில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். After that I will do the prayer in English. முழு முதல் பொருளா நம் பகவான் ஸ்ரீ யோகி ராமச்சந்திரகுமார் அவர்களுடைய பேரருளால் இந்த புது வருடம் 2025 எல்லோருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம் மற்றும் முயற்சிகளில் பெரும் வெற்றி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேலை இழந்து எப்பொழுதுக்கு மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர் மற்றும் பெண்களுக்கு இனிய இல்வாழ்க்கை அமையும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு பகவானின் பிரசாதமாய் குழந்தை பேரை பெறுவதற்கும், படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கும், பக்தர்கள் நிறைய நம் பகவானின் நாமம் சொல்வதற்கும், நாம சங்கீர்த்தனம் மேலும் மேலும் செய்வதற்கும், நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் பகவானுக்கு அர்ப்பணமாய் வாழ்ந்து வருவதற்கும் அவரிடமே மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த புது வருடம், அதாவது 2025, பகைமை, வன்முறை, போர் மற்றும் துன்புறுத்தும் வியாதிகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மேலும் உலகம் முழுவதும் பகவானுடைய ஆற்றல் மிக்க திருநாமம் சிறப்புற ஒலிக்கவும், அவருடைய எளிமையான அன்றாட வாழ்வில் எளிதில் பின்பற்றக்கூடிய உபதேசங்கள் உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கும் வேண்டிக் கொள்கிறோம். நம் இந்திய நாட்டில் எல்லா துறைகளிலும் சிறப்புற்று ஆன்மீக கலாச்சாரத்தோடு உலக நாடுகள் அனைத்தையும் தர்ம வழியில் நடத்தி செல்லும் தலைமை நாடாக திகழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நிறைவும் முன்னேற்றமும் கொண்ட சிறந்த வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல நம் பகவானை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். Now in English. By the grace of our all-powerful Bhagwan, Shri Yogi Ramachandra, may this new year 2025 be a year of happiness, health, wealth, longevity and success in all endeavors. May this year be a year of all-round progress and welfare. We pray to you, Bhagwan, in
all earnestness and sincerity. For those who lost their livelihoods to find a decent job, for the unmarried to find suitable partners in marriage, for the childless couples to beget a blessed child from you, for the students all over the world to excel in studies and merits, and for the devotees to step up Nama chanting and run their everyday life as an offering to God. We also pray to Bhagavan for the year 2025 to be a year free from poverty, viruses, diseases, enmity, war and violence. It should be a year of fulfillment of our prayer in all aspects of life. May this year see the greatness of our Bhagavan's Nama in all its infinite glory and power all over the world. May his simple and practicable teachings reach out more and more to everyone in the world over. May India reach that high status of the world teacher and lead the world in the path of Dharma. May this year be a year of progress and fulfillment for our nation and the whole world. Jai Raghunath. இப்போ பக்தர்களாகிய நாம் இந்த புது நேரத்தில் புது வருஷம் நல்ல நேரத்தில் சில உறுதிகள், அதாவது ரெசல்யூஷன் எடுத்துக்கலாமா? ஸோ இன்னும் கொஞ்சம் ரெசல்யூட்டாக ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? நிறைய நாமும் சொல்லணும். மனசு வாட்டர் பண்ணினால் பண்ணலை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். நாம மட்டுமல்ல, மற்ற சாதகர்களும் எந்தெந்த விதத்தில் சாதனை செய்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய மேம்பாடு வரணும்னு நினைப்போம். ஒரு உறுதியை எடுத்துப்போம். அடுத்தது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பகவானுடைய கைகளில் கருவி மட்டுமே. அவர் தான் நம்மளை இயக்கிறார், அவர் தான் எல்லாரையும் இயக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை இயக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் கூட மறக்காமல் வாழ பெருமுயற்சி செய்வோம். அதுக்கப்புறம் யாருக்கு என்ன உதவி இருந்தாலும் அந்த உதவியை செய்யக்கூடிய நிலையில நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக ஓடி சென்று உடனே உதவி செய்ய வேண்டும். அதற்குரிய மனப்பான்மையும் உறுதியும் பகவான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரெசல்யூஷனையும் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு மேலே யாரையுமே கடுமையாக விமர்சனம் செய்யறதோ, யாரையும் மனசு புண்பட பேசுவதோ, அந்த மாதிரியான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உறுதியையும் எடுத்துக்கொள்ளும். உறுதி எடுத்துனாலும் அதை செய்யவே முடியும், செய்ய முடியும். அதனால் அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு சொல்யூஷனை நம்ம எடுத்துப்போம். நாம் மற்றவர்கள் நம்ம கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நாம் மற்றவர்கள்கிட்ட இருக்கணும். அதற்குரிய உறுதியை பகவான் நமக்கு அளிக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லாத்துக்கும் மேலே கடைசி ரெசல்யூஷன், இது அத்தனையும் மனசில் எப்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியையும் எடுத்துக்கொள்வோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா, the first resolution that we should take is to continue sadhana, to increase the Nama chanting and do whatever sadhana has been prescribed by our Guru to all of us, that we should do
in all earnestness and sincerity. The second resolution, we must never forget that this body is a rented house. It belongs to the owner of this body, the owner of this being is God. So we are only instruments in the hands of God. We should never forget. So we shall take this resolution also, that we should be conscious all the time of our role as a tool in the hands of the Divine. And the third one, wherever people are in need of help, we have to rush to it without any expectation, without any selfish motive. And the fourth one, we should never use harsh words to others. We should not hurt people on any account. We have to take this resolution. We need not criticize anyone. And for that we need our willpower. So let us take a resolution that from today we should try very hard not to speak ill of others, not to hurt others in any way. And then we have to behave the same way with others as we expect others to behave with us. And finally, the most important resolution is to remember all these resolutions every day and try hard to fulfill them as much as we can. No matter how many times we fail, what is important is to pick up once again, to try once again, as much as we can. So, let us all pray to Bhagavan that this year, 2025, should be up to His expectation of all of us, and that we should be a good sadhaka. Whether we are householders or serious sadhakas, we must remember to learn to put a smile on the face of God, on the face of God. Jai. We are all very happy and grateful that so many of you have assembled here